அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களிடம் நாடகம் ஆடியவர்களை நீங்கள் கண்டுணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசினியர்களுக்கு இந்த 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு. குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து நேர்பார்வையாக ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் ராசி சுபத்துவம் பெறுகிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி மற்றும் ராகு அமர்ந்திருப்பது மிக பெரிய பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால தனுசு ராசினியர்களான நீங்கள் இந்த வாரத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அந்த காரியங்களை சாதகமாக்கும் காலமாக அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க. அதே போல சரியான நோக்கமும் முயற்சியும் இருந்து செய்யும் காரியங்கள் நல்ல பலனை தருங்க. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்காலம் குறித்த திட்டங்களை முழுமையாக செய்ய முடியும். சுபகாரிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி அடையுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆற்றல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய சிந்தனைகள் பிறக்கும். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூல சத்ரு என்பது போல ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்து தோஷம் பெற்றிருக்கிறாரு. எனவே சில நேரங்கள்ல உங்களுக்கு மோசமான கற்பனையான அனுமானமான எண்ணங்கள் ஏற்படுத்திவிடும். எதையும் விசாரிக்காமல் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் என்பது அஷ்டம செவ்வாய் எதையும் தெரிந்து பேச வைக்குங்க. அதே போல இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என்று யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் நீச்ச நிலையில் அமர்ந்துள்ள செவ்வாய் ஒருவரை தவிர மற்ற பெரும்பான்மையான கிரகங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாகவே சஞ்சரிக்கின்றன இந்த வாரம் முழுவதுமே. இதனால் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகளால் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவ இருக்கு. அதே போல் சனி பகவானும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைவதால் மனதில் மகிழ்ச்சி நிலவ இருக்கு. அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கருத்தரித்துள்ள பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள்
நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருந்து வந்த நிலையில் அவை அனைத்துமே நீங்கி ஒரு ஆறுதலை பெறக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானும் ராகுவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்விற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை இந்த வாரத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய நாடுகளில் பணிபுரிந்து வரும் தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பாராத புதிய சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு தாய் நாடு திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதே போல அலுவலக பண பொறுப்பில் உள்ளவர்களும் ஆவணங்கள் கையாள்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. இந்த காலகட்டங்கள் அலைச்சல் என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு சலுகைகளும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியாக எடுத்து காட்டுது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கொடுப்பதில் சனி பகவானுக்கும் ராகுவிற்கும் இணையான கிரகம் வேறு எதுவும் கிடையாதுங்க. இவ்விரு கிரகங்களை பற்றியும் மக்களிடையே நெடுங்காலமாக பல கருத்துக்கள் நிலவி வருகிறது. மானிட பிறவி எடுத்தவர்கள் அவரவர்களின் முற்பிறவியில் செயல்களின் அடிப்படையில் தான் இப்பிறவியில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவை அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம பூர்வ ஜென்ம நிர்ணய சாரம், அதாவது அடுத்த பிறவியில் நமது வாழ்க்கையை நமது செயல்களை நிர்ணயிக்கின்றன என்பதே அதன் பொருள். கிரக நிலைகளின்படி வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம், லாபமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமையிருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வாய்ப்பும் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இதன் காரணமாக வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே புகழ் ஓங்குங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுபபலம் பெற்று வலம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. உங்களுடைய கல்விக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. விவசாயத்துறையினருக்கு தங்களுடைய வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. லாபமும் அதிகரிக்க இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல தனுசு ராசினியர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.